வாக்காளர் பெருமக்களே, தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையாக விளங்குவது காவேரி நதிநீர் பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி தலைமையிலான மத்திய ஆட்சியாக இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய ஆட்சியாக இருந்தாலும், காவேரி பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். 1998ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்து மத்திய கூட்டணி ஆட்சியிலும் பங்கு பெற்றது. அப்போது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை வரப்பெறவில்லை. இடைக்கால ஆணைதான் அமலில் இருந்தது. அந்த இடைக்கால ஆணையை செயல்படுத்த அதிகாரிகள் கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அந்த அமைப்பிற்கு காவேரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால ஆணையை செயல்படுத்துகின்ற அதிகாரம் மற்றும் கர்நாடகத்தில் உள்ள அணைகளை இயக்கும் அதிகாரம் ஆகியவை வழங்கப்பட வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்தேன். அதை செய்வதற்கு பதிலாக அன்றைய பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் இந்திய பிரதமரை தலைவராகவும், சம்பந்தப்பட்ட 4 மாநில முதலமைச்சர்களை உறுப்பினர்களாகவும் கொண்ட காவேரி நதிநீர் ஆணையத்தை அமைத்தார். இதனை அப்போதே நான் எதிர்த்தேன். இப்படிப்பட்ட ஓர் ஆணையத்தால் எந்த பயனும் இருக்காது என்று உணர்ந்ததால் தான் அதை நான் கடுமையாக எதிர்த்தேன். அதிகாரம் படைத்த அதிகாரிகள் குழுவை மத்திய பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைக்க மறுத்ததால் தான் இனி அந்த அரசால் தமிழ்நாட்டிற்கு எந்த நீதியும் கிடைக்காது என்பதால் தான் பிஜேபி தலைமையிலான மத்திய அமைச்சரவையிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொண்டதோடு, அந்த பிஜேபி கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவையும் 1999ஆம் ஆண்டு நான் திரும்ப பெற்றேன். அப்போது தமிழகத்தில் திரு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெற்று வந்தது. அந்த தருணத்தில் பாரதிய ஜனதா கட்சி திரு கருணாநிதியை அணுகி காவேரி நதிநீர் ஆணையம் அமைப்பதற்கான ஒப்புதலை பெற்றது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்த திமுக மத்திய அமைச்சரவையிலும் அங்கம் வகித்தது. நான் தெரிவித்தது போலவே காவேரி நதிநீர் ஆணையத்தால் தமிழ்நாட்டிற்கு நீதி வழங்கப்படவே இல்லை. காவேரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால ஆணையை செயல்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் காவேரி நதிநீர் ஆணையத்தால் மேற்கொள்ள இயலவில்லை. அந்த அமைப்பால் தமிழகத்திற்கு எந்தவித பயனும் ஏற்படவில்லை. கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு சம அளவிலேயே உள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியாலும் பாரதிய ஜனதா கட்சியாலும் ஆட்சி அமைக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாது. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பிஜேபியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. எனவேதான் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தாலும், காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தாலும், இரு கட்சிகளிடையே வேறு எந்த பிரச்சனைகளில் மாறுபாடு இருந்தாலும், வேறு எது எப்படி இருந்தாலும், காவேரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரசும் ஒரே விதமான கொள்கையைத்தான் கடைபிடித்து வருகின்றன. தமிழ்நாட்டை, தமிழக மக்களை இரு கட்சிகளுமே வஞ்சித்து வருகின்றன. அதை போலவே கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தாலும், காங்கிரஸ்
காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் வேறு எதில் அவை மாறுபட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு காவேரி நீர் கூட திறந்துவிடக் கூடாது என்பதில் இரு கட்சிகளுமே உறுதியாக உள்ளன, தீவிரமாக செயல்படுகின்றன. எனவே காவேரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது, பிஜேபிக்கும் வாக்களிக்க கூடாது. உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற தேர்தலில் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது, பிஜேபிக்கும் வாக்களிக்க கூடாது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களையும் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் காவேரி நதிநீர் பிரச்சனை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் இதை பற்றி எதுவும் பேசுவதில்லை. பிஜேபி தலைவர்கள் தமிழகத்திற்குரிய காவேரி நீரை திறந்து விடுவதாக சொன்னாலே கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் கிடைக்காது. தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை திறந்து விடுகிறோம் என்று பிஜேபி சொன்னாலே கர்நாடகத்தில் இந்த மக்களவை தேர்தலில் பிஜேபி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. எனவே இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினர் எதுவுமே பேச மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள திரு வைகோ, டாக்டர் ராமதாஸ் மற்றும் இதர கட்சியினர் நமக்குரிய காவேரி நதிநீரை பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து என்ன உத்தரவாதத்தினை பெற்றுள்ளனர்? அவர்கள் தமிழக மக்களுக்கு அதனை தெரிவிக்க வேண்டும். நமக்குரிய காவேரி தண்ணீரை அளிக்காமல் நம்மை ஏமாற்றியதுதான் கடந்த கால வரலாறு. நமக்குரிய காவேரி நீரை திறந்து விடாமல் நம்மை வஞ்சித்ததுதான் கடந்த கால அனுபவம். எனவே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளால் நமது ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் பிரச்சனையில் எந்த தீர்வையும் காண முடியாது. அவர்களால் நமக்குரிய காவிரி தண்ணீரை பெறவே இயலாது. இது அவர்களுக்கும் தெரியும். அப்படியானால் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்துள்ள கட்சிகள் நமக்குரிய காவேரி நதிநீர் கிடைக்காவிட்டாலும் கவலை இல்லை என்று முடிவு செய்து விட்டார்களா? இதைவிட பெரிய துரோகம் வேறு என்ன இருக்க முடியும்? இதைவிட பெரிய துரோகம் இருக்க முடியுமா? வாக்காளர் பெருமக்களே, காவேரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வரும் காங்கிரஸ், திமுக, பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் நீங்கள் படுதோல்வி